அனைவருக்கும் வணக்கம். கல்விக்கண் திறந்த கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் பக்தன் கடம்பூர் காமராஜ் நாடார் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி 7/3/2026 சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் சென்னை அம்பத்தூர் ராமபுரம் அகத்தியர் தெருவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்வி மட்டுமே நம்மை விட்டு பெரியாத சொத்து. நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிப்பிற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்ற தன் தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் கடம்பூர் காமராஜ் நாடார் அவர்களின் மகனான சரவணா என்ற குரு தங்கபாண்டியன் பள்ளி மாணாக்கர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். கல்விக்கண் திறந்த கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் பக்தன் கடம்பூர் காமராஜ் நாடார் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்கு வருகை தந்த அனைத்து பொதுமக்களுக்கும் சரவணா என்ற குரு தங்கபாண்டியன் நன்றி தெரிவித்தார். மேலும் வருகை தந்த அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், பணங்க சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது, நல்லா மனுஷனை சம்பாதிச்சு வைக்கணும், இதுதான் உனக்கு கடைசிக்கும் உனக்கு சோறு போடும். நீ பணத்தை வச்சு பணத்துக்கே அடைஞ்சிங்கன்னா நீ மனிதனுக்குள்ள நீ ஒரு மிருகம் மாதிரி மிஷினாக தான் இருப்ப. அதனால நல்ல மனிதன் சம்பாதிக்கணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும், இதுதான் ஒரு மனிதன் தேவைன்னு சொல்லுவார். அது திடீர்னு எங்கள் அப்பா ஒரு இறந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி எங்கள் அப்பாவுக்கு இந்த பசங்களுக்கு இந்த கல்விக்கு உதவணும்னு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அது இது பண்ணுறேன்னுவாங்க. அதனால நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஓசியில் ஆக்கத்தோட அவனுக்கு நீ கல்வி கொடுத்துட்டேன்னா அவன் 4 பேருக்கு சாப்பாடு போடுவான். அதனால் எப்போவுமே கல்வி தான் ஒரு மனிதனை அசைக்க முடியாத சக்தியாக அந்த உலகத்துக்கு உருவாக்கும். அதனால் முன்னனா படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் காமராஜர் கல்வி இலவசம் கொண்டு வந்திருக்காரு, இலவச கல்வி கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அப்புறம் அதை பார்த்து வரக்கூடிய தமிழகத்தில் உள்ள வந்த முதலமைச்சர் எல்லாமே உருவாக்கிட்டே இருக்காங்க, ஒரு கல்வியில் திட்டத்தை உருவாக்குறாங்க. அப்படின்னமோ நம்ம அதை பயன்படுத்தி நல்லா படிக்கணும், 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு 4-5 லாங்குவேஜ் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த ஒரு தனிப்பட்ட உனக்கு ஒரு ஆளுமை வந்துடும். ஒரு 4-5 லாங்குவேஜ் நீ கற்றுக்கிட்டாலே எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னால் நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லி உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். சரி, நம்மளுடைய சூழ்நிலை நம்மளால் படிக்க முடியல, ஆனால் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நம்மளும் 4 பேர் படிக்க வைக்கணுன்றது ரொம்ப ஒரு ஆசை. அதுதான் பாப்பா பெருந்தலைவர் காமராஜர் நம்மளுக்காண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு பணம் சேர்க்கிற பெரிய பெரிய பந்தாவா ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுன்னா 2வது பட்சம். முதல்ல ஒரு மாணவனுக்கு தேவை தரமான கல்வி. தரமான கல்வி நல்லா படிச்சீங்கன்னா நீங்க யார்கிட்டையும் போய் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க நிக்க தேவையில்ல. அதனால என்ன பண்ணிருக்காங்க நம்மளுடைய அரசு, இந்தியாவுக்கே முதல் மாநிலமா நம் தமிழகம் என்ன இருக்கு, கல்வியில சிறந்து விளங்குது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க கல்வியில படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க நல்லா படிக்கிறீங்களோ, அப்பதான் என்ன கிடைக்கணும், சமூகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். சும்மா பெற்றவங்க படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கடமைக்கு படிச்சா உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்காது. இப்ப நாங்க கூட என்னதுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கும் இது மாதிரி ஒரு பசங்களுக்கு ஒரு பாட புத்தகம் கொடுக்குறோம்னா நீங்க நல்லா படிக்கணும். கல்வி மட்டும்தான் நம்மளை விட்டு பிரியாத சொத்து. இன்னைக்கு சொத்து சம்பாதிப்போம் போயிடும், புகழ் சம்பாதிப்போம் ஒரு நாள் போயிடும், ஏற்றத்தாழ்வும் மனுஷனுக்கு போய் தான் இருக்கும். ஆனா கல்வி மட்டும்தான் நம்மளை விட்டு அழியாத சொத்து. கல்விதான் நம்மளுக்கு முதல் கடவுள். கல்வி இருந்தா உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும். உங்க அப்பா அம்மாவை நீ கார்ல கூட்டிட்டு ஆசை இருக்கா, பிளைட்ல போன உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களா, உங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்ப நீங்க நல்லா படிச்சுக்கலாம் என்ன பண்ணுவீங்க, உங்க அம்மா அப்பாவை, உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு கார் வாங்குவீங்க, உங்க அம்மா அப்பாவை பிளைட்ல கூட்டிட்டு போவீங்க, உலகத்தை சுத்தி பார்ப்பீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியா உங்க அப்பா அம்மா கொடுப்பீங்க. உங்களை பெத்த அம்மாவுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க, சந்தோஷம் எந்த வழியில் கொடுப்பீங்க? கல்வி படிக்கணும், நல்லா நீங்க படிக்கணும். நீங்க படிச்சு அண்ணன் எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு உதவணும். கல்வி ஒரு ஆலமரம் மாதிரி, நீ படிக்கணும், மற்றவங்க நீ படிக்க வைக்கணும். அப்ப என்ன கிடைக்கும், உனக்கு சந்தோஷம் அதிகமா கிடைக்கும். பணத்தை சம்பாதிச்சு நிம்மதி கிடைக்காது, பேரை சம்பாதிச்சா நிம்மதி கிடைக்காது. அந்த பேரை தக்க வைக்கணும்னு இன்னும் ஓடணும்.
பணத்தை சம்பாதிக்கிறோம், பாதுகாக்கணும். ஆனா நீ கல்வியை நல்லா கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு கல்வி கத்து கொடுத்தனா அதுதான் பெரிய சாதனை. அதனால நீங்க நல்லா படிக்கணும், மற்றவங்களையும் நல்லா படிக்க வைக்கணும். ஓகே, உங்களால முடிஞ்சது ஒரு சின்ன லப்பருக்கு இல்ல சின்ன சாப்பிட்டா கூட ஒருத்தர் வாங்கி கொடுங்க. உங்களால சாப்பிட வாங்கி கொடுக்க முடியுமா? அதே மாதிரி உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது உங்களால முடிஞ்ச உனக்கு கிஃப்ட் கொடுங்க, படிப்பு சம்பந்தமா கொடுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி எல்லாரும் நல்லா படிப்பாங்க, மற்ற படிப்புக்காண்டி உதவுவாங்க. புரியுதா? அதனால என்ன நல்லா படிக்கணும். ஓகே, என்ன நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்களா? என்ன சத்தமே கேட்கல? நல்லா படிப்ப, மற்றவங்க நல்லா படிக்க வைப்ப. படிப்பு முக்கியமா, விளையாட்டு நல்லா படிப்பாருங்க, மற்றவங்க நல்லா படிக்க வைப்ப. என் பேரு குரு தங்கபாண்டியன். என்ன சரவணா தான் கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு எதாச்சியா எங்கள் அப்பா வந்து தவறிட்டாரு. அதுலேயே எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு மறக்க முடியாத அது ஒரு துக்கம்தான். ஏன்னா நல்ல ஆக்டிவிட்டியாக இருப்பார். எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், டேய் பணம் காசு சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது, எல்லாம் மனுஷனை சம்பாதிச்சு வைக்கணும், இதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு சோறு போடும். நீ பணத்தை வச்சு பணத்துக்கே அலைஞ்சிருந்தனா நீ மனிதன் ஃபுல்லாக நீ ஒரு மிருகம் மாதிரி மிஷினாக தான் இருப்ப. அதனால நல்ல மனிதன் சம்பாதிக்கணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும், இதுதான் ஒரு மனிதன் தேவைன்னு சொல்லுவார். அது திடீர்னு எங்கள் அப்பா வந்து ஒரு இறந்து வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த பசங்களுக்கு வந்து இந்த கல்விக்கு உதவணும்னு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அது இது பண்ணுறேன்னுவாங்க. அதனால நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஓசியில் ஆக்கிறத விட அவனுக்கு நீ கல்வி கொடுத்துட்டேன்னா அவன் 4 பேருக்கு சாப்பாடு போடுவான். அதனால எப்பவுமே வந்து கல்வி தான் ஒரு மனிதனை வந்து அசைக்க முடியாத சக்தி அந்த உலகத்துக்கு உருவாக்கும். அதனால முன்னனா படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் காமராஜர் வந்து கல்வி இலவசம் கொண்டு வந்திருக்காரு, இலவச கல்வி கொண்டு வந்தாரு, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அப்புறம் அதை பார்த்து வரக்கூடிய தமிழகத்தில் உள்ள வந்த முதலமைச்சர் எல்லாமே உருவாக்கிட்டே இருக்காங்க, ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்குறாங்க. அப்படின்னமோ நம்ம அதை பயன்படுத்தி நல்லா படிக்கணும், 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். நல்லா ஒரு 4-5 லாங்குவேஜ் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த ஒரு தனிப்பட்ட உனக்குவே ஒரு ஆளுமை வந்துடும். ஒரு 4-5 லாங்குவேஜ் நீ கற்றுக்கிட்டாலே எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னால் நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லி உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். சரி, நம்மளுடைய சூழ்நிலை நம்மளால் படிக்க முடியல, ஆனால் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நம்மளும் 4 பேர் படிக்க வைக்கணுன்றது ரொம்ப ஒரு ஆசை. அதுதான் முதல்ல எங்கள் அப்பாவோடைய நினைவு நாள். அதில் கொஞ்சம் துயரம் இருந்தாலும் அவருடைய கனவை நான் செயல்படுத்தணும் போது அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.